ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இந்த ஜனநாயகன் படத்தின் போது வினோத் பேசினது ஒரு முக்கியமான பேசுபொருளாயிரு. அவர் என்ன சொல்கிறாரு, இது ஏதோ தெலுங்கு பாலையா படம், ரீமேக் படம், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், ஒன்றும் பெரிய லெவலில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேசுகிறீங்க. ஆகவே இந்த படம் பெரிய ஹிட் ஆகாது, நல்லா கவனிச்சுக்கோங்க, இது தளபதி படம், 100% தளபதி படம்னு வினோத் ஒரு விஜய் ரசிகர் மாதிரி பேசினார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு கமர்ஷியல் டைரக்டராக இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் உடையவர் வினோத். அவர் இப்படி போய் ஒரு நடிகரை போய் இந்த அளவுக்கு ஜால்ரா தட்டி பேசியிருப்பது அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு விஜய் ரசிகர் மாதிரி, ஒரு தாவேகா ரசிகர் ஒரு இந்த லெவலுக்கு பேசினா, தாவேகா ரசிகருடைய அறிவு மட்டும் அவ்வளவுதான். அவருக்கு கலைனா சினிமானா என்ன, கான்செப்ட்னா என்ன, கிளாசிக் சினிமா இது, மசாலா சினிமா இதெல்லாம் தெரியாது. சினிமாவை பற்றி எதுவும் தெரியாது, அரசியல் அறிவு எதுவும் தெரியாது, அவங்களுடைய அறிவு அவ்வளோதான். ஆனால் வினோத் கொஞ்சம் ஒரு கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் யோசிக்கக்கூடியவர், கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்டில் படம் எடுக்கக்கூடியவர். அவர் எதுக்கு இத்தனைக்கும் அஜித் மாதிரி நடிகரை வைத்து எடுக்கும்போது கூட அப்படி தள்ளாடலை. அவர் எவ்வளோ பெரியனா, இது என் படம், என்னுடைய இயக்கம்ங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு சுயமரியாதையை மெயின்டைன் பண்ணக்கூடியவர். இவர் எதுக்கு இந்த அளவுக்கு காலில் விழுந்து ஒரு கதாநாயக துதி பாடக்கூடிய அளவுக்கு கேவலமாக போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தர் எல்லாம் சில பேர் அப்படியே நடுவில் புகுந்து கடா வெட்டிடலாம், கேப்பில் புகுந்துடலாம். ஏன்னா இது ஒரு டுபாக்கூர் படம், ஜனநாயகன் பாலையா படம், அந்த படம் உலகமகா டுபாக்கூர், அந்த படத்தை தான் ரீமேக் பண்ணியிருக்காங்க. அது தெரியும் உங்களுக்கு. பாலையாவோட அந்த படம், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் டீ சூடாக இல்லைன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லுவாப்புல, உடனே பாலையா டீயை எடுத்து அவர் வயிற்றில் தீ பற்றி வச்சுருவார். அப்படி மண்ணெண்ணெய் ஊற்றி வயிறு இப்போ எரியும், அதில் இவர் அப்படி டீயை சூடுபடுத்துவார். சூடு போதுமா, சூடு போதுமா அப்படின்னு பாலையா கேட்பார். பாலையா ரசிகர்லாம் கிளாப் பண்ணி அப்பா பாலையா காரு, தேவுடு காரு அப்படின்னு கொண்டாடுவாங்க. அந்த படத்தை தான் எடுத்து வச்சுருக்கிறாங்க, அந்த படத்தை தான் ரீமேக்கு. அதைத்தான் எல்லோரும் கேட்குறாங்க, ஏங்க அந்த படத்தை தான் ரீமேக் பண்ண போகிறீங்களா, இதுதான் விஜயோட கடைசி படமா, ஏதோ பெரிய பில்டப் கொடுத்தீங்க, கடைசியில் பாலையா படத்தை போய் எடுத்து வச்சுருக்கீங்கிற மாதிரி தமிழ் ஆடியன்ஸ் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். உடனே இது ரீமேக் படம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் தளபதி படம், அப்படி கேப்பில் பூந்து கடா வெட்டிடலான்னு சில பேர் நினைக்கிறீங்க, வர முடியாது அப்படிங்கிறாரு. அவர் யாரை சொல்கிறாருன்னு உலகத்துக்கே தெரியும். சிவகார்த்தியை நடிச்சுக்கிட்டு இருக்கிற பராசக்தி, அந்த படமும் அதே நாளில் வர்றது, ஒரு நாள் கேப்பில் வர்றதுனால இவர் இந்த மிரட்டுறாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியல, ரஜினிகாந்த் படத்தோட போட்டி போட்டு படங்கள் வந்திருக்கு, கமலஹாசன் படத்தோட போட்டி போட்டு வந்திருக்கு, விஜயகாந்த் படத்தோடு போட்டி போட்டு வந்திருக்கு. சில சமயங்களில் பெரிய நடிகர்கள் படத்தில் நம்ம தள்ளி விடுவோம், தேட்டர் கிடைக்காது, அவர் ரஜினி படம் இருக்கும்போது நம்ம படம் ஓடுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. பாண்டியராஜன் இந்த ஒரு பேட்டியில் நல்லா சுவாரஸ்யமாக சொல்லுவார். அது படிக்காதவன் படம் வந்தப்போ அவருடைய அந்த ஆண் பாவம்னு நினைக்கிறேன், ஆண் பாவம் படம் தான் 85 அந்த காலகட்டத்தில் அந்த படம் வந்துச்சு. அப்போ என்ன யாருன்னே தெரியாது, பாண்டியராஜனை அப்போ யாருக்குமே தெரியாது, ரொம்ப சின்ன பையனாக இருப்பார். அவர் படத்தில் நடிச்சிருக்காரு, டைரக்ஷனாக அப்போ யார், பிரபு, அப்போ ரேவதி இவங்க எல்லாம் நடிச்சிருக்கிறாங்கிறப்ப படம் ஓடுமா ஓடாதான்னு ஏதோ ஒரு இதில் இருந்தது. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ரஜினிகாந்தனுடைய நல்லவனுக்கு நல்லவன் படம் தேட்டரில் ஓடுமா, அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க இந்த படத்துக்கு வருவாங்களாம், அப்படி இந்த படம் ஹிட் ஆச்சுங்கிற மாதிரி பாண்டியராஜன் பிற்காலத்தில் சொல்லியிருந்தார். இது அப்படி டிக்கெட் கிடைக்காதவங்க வந்தே படம் ஹிட் ஆச்சு, பார்த்துட்டு ஏப்பா இந்த படமும் நல்லா தானப்பா இருக்குன்னு சொல்லி படம் ஆண்பாவும் பயங்கர ஹிட் ஆச்சு. ரஜினி படம் ஹிட் ஆன மாதிரியே பாண்டியராஜன் படமும் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி புதிய பாதை வரும்போது ஏதோ ஒரு கமலஹாசன் படம்னு நினைக்கிறேன், அது பார்த்திபன் இந்த படத்திற்கு வருபவர்கள் அப்படியே என் படத்துக்கும் வாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டே விளம்பரம் செய்தார். ஏன்னா பார்த்திபன் எப்படியும் க்ரியேட்டிவாக வித்தியாசமாக விளம்பரம் பண்ணுவார்ல படத்துக்கான மார்க்கெட்டிங், அப்படி ஏதோ பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அபூர்வ சகோதரர்களாக இது என்ன படம் எனக்கு சரியாக தெரிலங்க, அபூர்வ சகோதரர்கள் வெற்றி விழாவோ இது ஏதோ எப்பயோ படித்த ஞாபகம், பார்த்திபன் சாரை சொன்னது, டைரக்டரே சொன்னது. ஸோ இப்படி ஒரு பெரிய நடிகர்கள் வரும்போது அவர்களாக பார்த்து தேட்டரு கிடைக்காதுங்கிறதுக்காக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான். ஒரு காலத்தில் ரஜினி படம், கமல் படம், சத்யராஜ் பிரபுன்னு ஒரே தீபாவளிக்கு பொங்கலுக்குலாம் நிறையலாம் வந்த காலகட்டங்கள் உண்டு. ஆனால் இப்போ இவங்க ஒரு மோனோ பிளே மாதிரி, விஜய் படம் வருதுன்னா யார் படம் வரக்கூடாது, விஜய் படம் வர்றப்ப நீ விடுற அளவுக்கு பெரிய ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த கால ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூளா புதிய கீதையான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூள் தானே நல்லா ஓடிச்சு. புதிய கீதை படு ஃபெயிலியரில் புதிய கீதையோட போட்டி போட்டு வந்த எந்த சின்ன நடிகர் படமும் ஹிட்டு தானே, உதயா படத்தோடு போட்டி போட்டு வந்த எந்த சின்ன நடிகர் படமும் ஹிட்டு தானே. சாமி படம் வந்தபோது உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது விஜய் படம் வந்திருந்தால் அது ஃபெயிலியர் தானே, சாமி தானே ஹிட்டு, தூள் தானே ஹிட்டு. ஏன் சார் உங்கள் படத்துக்கு போட்டியாக வரவே கூடாதுன்னா இப்போ விக்ரம் சூர்யாலாம் படமே எடுத்துருக்க கூடாது. நீங்கள் உங்கள் படம்ங்கிறது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சச்சின் ரஜினியோட மோதுனீங்க, என்ன ஆச்சு, படம் சுமார் தானே. எனக்கு தெரிஞ்சு தூள் வசீகரா ஒன்றா வந்துச்சுன்னு நினைக்கிறேன், 2002 2003 அந்த காலகட்டமாக என்ன நினைக்கிறேன். வசீகரா ஒரு தூள் தானே பட்டையை கிளம்பிச்சு, அது ஒரு சீசன் தூள் சாமி அப்படின்னு அடித்து தள்ளிட்டு போயிட்டு இருந்தார் விக்ரம். அப்போ விஜய் படம்லாம் சுமாராக தானே ஓடிச்சு.
உங்கள் யூத் படம் ஃபெயிலியர் தானே சார்? சார் தமிழ், ஜெமினி, தமிழன் 3 படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜெமினி படம் வந்துச்சு, தமிழன் 3 படம். அதில் பிரசாந்த் படம் தமிழ் படமும் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஜெமினி விக்ரம் படம் சூப்பர் ஹிட்டு. ஜெமினி விக்ரம் நடித்தார்ல, ஓப்போடு பாட்டு வந்து பயங்கர ஹிட்டு. அப்போ வந்து இவர் படத்துக்கு இணையாக வரக்கூடாதுன்னா அப்போ அடுத்து விக்ரம் வந்து என் படம் வந்துச்சுன்னா இன்னொருத்தங்க படம் வரக்கூடாதுன்னு விக்ரம் என்றைக்குமே சொன்னது இல்லையே. உங்களுடைய தமிழன் ஃபெயிலியரு, யூத் ஃபெயிலியரு, பகவதி ஓரளவு ஓடிச்சு. பகவதி வில்லன், ரமணா சூப்பர் ஹிட்டு, வில்லனும் பகவதி ஹிட்டு. தொடர்ச்சியாக ஃபெயிலியர்லாம் வந்துச்சு சார். ஷாஜகான் ஃபெயிலியரு, யூத்து ஃபெயிலியரு, தமிழன் ஃபெயிலியரு, தொடர்ச்சியாக அந்த 2002 கொஞ்சம் ஃபெயிலியர் வந்துச்சு. உங்களுக்கு குஷி ஃப்ரெண்ட்ஸ் ஓடினதுக்கப்புறம் பத்திரியிலேருந்து கொஞ்சம் ஃபெயிலியர் தானே சார் உங்களுக்கு. கில்லி இடையில ஓடிச்சு. ஸோ புதிய கீதை பட்டு ஃப்ளாப் ஆச்சு. அப்போ நீங்கள் வந்து இவர் படம் வந்தால் மற்றவங்க படம் வரக்கூடாத அளவுக்கு இப்போ புதிய கீதை படம் வருது, இந்த புதிய கீதை வந்தால் யாரும் வரக்கூடாதுன்னா அது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். அந்த படத்தை வந்திருக்கா, மற்ற படத்தை ரிலீஸ் பண்ணாம விட்டு அந்த படத்தை பார்த்து பாதி பேர் தலைவலி வந்து செத்து போயிருப்பான் புதிய கீதை. அப்புறம் அப்படி என்ன பெரிய விஜய் சமுதாயத்துக்கு நல்லது படம் பண்ணிட்டாரு. திருமலை வந்துச்சு, ஆஞ்சநேயா கூட வந்துச்சு. திருமலை வந்து ஆஞ்சநேயாவோட நல்லா ஓடிச்சு அந்த படம், ஓகே. உங்களுக்கு ஜில்லாவும் வீரம் வந்தப்போ வீரம் நல்லா ஓடிச்சுல. ஏன் ரஜினியோட பேட்டையோடையே விஸ்வாசம் வந்துச்சு, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு. கிராமத்து சைடுலாம் விஸ்வாசம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உடனே ரஜினியோடையே இவர் ஏன் போட்டி போடுறாரு நான் கேள்வி கேட்டாங்க. ஏன் ரஜினிக்கு போட்டியா நீங்கள் சச்சின் விடலையா? சச்சின் போய் அடி வாங்கலையா நீங்கள்? இல்லை ரஜினியை விட்டு தான் நீங்கள் வளர்ந்தீங்க, ரஜினியாவது ஒருத்தர் இல்லைன்னா நான் கிடையாது, அவர் தான் என்னை வாழ வச்சார், அவர் ஸ்டைலை காமிச்சு தான் நான் ரசிகர்களை ஏமாற்றி நான் கூட்டம் சேர்த்தேன், அதனால் என் தலைவன் படம் வரும்போது நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு நீங்கள் சொல்லலையே. படைப்பா வந்த கொஞ்ச நாளில் என்றும் காதல்னு ஒரு படம் பட்டு ஃபெயிலியரான படம் கொடுத்தீங்களே. இவங்க படம் வந்தால் நான் விட மாட்டேன்னு நீங்கள் என்றைக்குமே சொன்னது கிடையாது. இல்லை அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ விஜயும் ஒன்றும் ரஜினிகாண்டி விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது என்ன மனநிலைன்னு கேட்குறேன். ஒரு சினிமாவில் இருந்துட்டு சக நடிகர் அன்றைக்கி படம் விடுறாரு, அவர் இருக்கிறப்ப நீங்களும் விடலாமான்னு இது என்ன அர்த்தம்? இது என்ன கேள்வி? இது என்ன டோன் சார்? உங்கள் பக்கம் சரக்கு இருந்தால் நீங்கள் உங்கள் சரக்கு விற்றுக்கோங்க சார். அவர் பராசக்தி அது நல்லா இருந்தால் அதை பார்க்க போகிறான். படம் குப்பையாக இருந்தால் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். இதுவும் நல்லா இல்லடா, இதுவும் நல்லா இல்லைன்னு போயிட்டே இருப்பான். நீங்கள் ஏன் பதறீங்க? அது என்ன மனநிலை? விஜய் படம் வந்தால் சிவகார்த்தியின் படம் வரக்கூடாது, விஜய்க்கு போட்டியாகவே வரலாமான்னா என்னது இது? பல நேரங்களில் இப்படி நினச்சவங்களை தூக்கி அடிச்சு சில படங்கள் ஹிட் ஆகிருக்கு சார். உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. விஜய் படம் தான் ஓடும் அப்படிலாம் எந்த இதுவும் கிடையாது. பட்டு ஃபெயிலியரை கொடுத்துருக்காரு அவர். பயங்கரமான ஃபெயிலியர்லாம் படம் இடையில எல்லாம் கொடுத்துருக்காரு. ஏன் இப்போ இந்த வேட்டைக்காரன்லாம் ஓடலையே? வேட்டைக்காரன் என்ன மிகப்பெரிய வெற்றி படமா? ஒன்றும் பெரிய லெவலில் அழகிய தமிழ் மகன் ஓடிச்சா? ஓடலையே உங்களுக்கு. அப்போ இவர் என்ன பெரிய, எனக்கு தெரிஞ்சு அந்த சீசனுக்கு அப்புறம் போக்கிரி இடையில ஒரு படம் வந்து காப்பாற்றி விட்டுரும். போக்கிரி டக்குன்னு வந்து தூக்கி விட்டுரும், கில்லி தூக்கி விட்டுரும், போக்கிரி தூக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அடி வாங்கிட்டே இருப்பார். குருவி ஃபெயிலியர் தான். கில்லி மாதிரி நம்பிக்கை எடுத்தாங்க, குருவி பெருசாலாம் ஒன்றும் ஓடலை. அதனால் என்ன இவர் படம் வந்தால் மற்ற படம் வரக்கூடாது, மக்கள் அதையே பார்க்கணும்னு என்ன அவசியம் இருக்குங்கிறேன். நான் என்ன கேட்குறேன், உங்களை வாழ வச்சு செந்தூரப்பாண்டியில் உங்களை அறிமுகப்படுத்துறது விஜயகாந்த் தான். விஜயகாந்த் சார் படம் வரும்போது விஜயகாந்த் சார் படம் வருது, அது கொஞ்சம் நல்லா ஓடட்டும், நான் கொஞ்சம் தள்ளி விடுறேன். நீங்கள் ஏதாவது ஒரு படம் விட்டுருக்கீங்களா? விஜயகாந்த் படம் ரிலீஸ் ஆக போகுது, நான் ரிலீஸ் ஆக மாட்டேன்னு சொன்னீங்களா? ரமணா படம் வரும்போது பகவதி படத்தை விட்டீங்களா இல்லையா நீங்கள்? ஆனால் உங்களையும் தூக்கி சாப்பிட்டு ரமணா ஓடிச்சு. பகவதி ஒரு படமே கிடையாது. ரமணாவோட ஒப்பிடும்போது பகவதி ஒரு படமே கிடையாது. நீங்கள் விடாமல் இருந்தால் ரமணா இன்னும் பெரிய ஹிட்டாக இருக்கும். அந்த தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ ரிலீஸ், தீபாவளிக்கு தான் ரிலீஸ் நினைக்கிறேன். ரமணா மிகப்பெரிய வெற்றி. ரமணா நீங்கள் ஏன் சார் படம் விட்டீங்க? விஜயகாந்த் விட்டு தானே உங்களுக்கு அறிமுகம். செந்தூரப்பாண்டியில் அவர் அறிமுகப்படுத்தலைன்னா இன்றைக்கி விஜய்னு ஒரு மனுஷனே கிடையாது. ஒரு நடிகர் உங்களை யாருக்குமே தெரியாது தமிழ்நாட்டில். உங்களை அந்த அளவுக்கு ஆளாக்கி விட்ட விஜயகாந்த் அவர்கள் ரமணான்னு ஒரு படம் விடும்போது, இப்போ நீங்கள் மற்ற படத்தை விடுங்க, தர்மா, அவர் அந்த மாதிரி சில படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தார்ல, தர்மா, அப்போ நீங்களும் ஏதோ நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி சமயத்தை கூட விடுங்க. இது வந்து ஒரு கான்செப்டோடு வருது. நீங்களும் நல்ல பெரிய ஆள் ஆகிட்டீங்க. விஜயகாந்துக்கு ஒரு பெரிய கேப் விட்டு வானத்தை போல ஹிட்டுக்கு அப்புறம் ரமணா வருது. அப்போ விஜயகாந்த் சார் படம் ஓடட்டும், அவர் படத்துக்கு போட்டியாலாம் வர வேணாம், நான் கொஞ்சம் ஒரு வாரம் தள்ளி விடுறேன், இல்லை பின்னாடி விடுறேன், இல்லை பார்த்துக்கிறேன், அப்படி எதுவும் நீங்கள் சொன்னீங்களா? ரமணா சார் படம் விஜயகாந்த் சார் படத்துக்கு அதிக தேட்டர் கிடைக்கணும் ஓடட்டும்னு நீங்கள் எதுவும் சொன்னீங்களா? அப்படி எதுவும் பண்ணியிருக்கீங்களா? ரஜினிகாந்த் அவரை பார்த்து தான் வளர்ந்தேன், சந்திரமுகி வரும்போது என் சச்சினை விட மாட்டேன்னு நீங்கள் எதுவும் சொன்னீங்களா? படையப்பா ஓடிட்டு இருக்கும்போது என்றனும் காதலை விட மாட்டேன்னு சொன்னீங்களா? நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. எந்த படம் ஓடினாலும் என் படம் ஓடணும், எனக்கு தேட்டர் கிடைக்கணும், எனக்கு ஹிட் ஆகணும், இவருக்காண்டிலாம் நிற்க முடியாது நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? அப்படி தானே இருந்தீங்க. நான் அதை தவறுன்னு சொல்லல. ஆனால் இன்றைக்கி பராசக்தி படத்துக்கு மட்டும் அது எப்படி நான் விடும்போது எப்படி சிவகார்த்தியின் விட்டுல கொடுக்கணும்? இது என்ன மனநிலை சார்? பொங்கல் 5 நாள் லீவில் தான் எல்லாரும் பிஸ்னஸ் கணக்கு வைக்கிறாங்க. பொங்கல் தீபாவளிக்கு வரக்கூடிய அந்த 5 நாள் 3 நாள் தான்
படம் புதன்கிழமை ரிலீஸ் ஆகும், சனிக்கிழமை தீபாவளினா புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு கலெக்ஷன் தான். அதுக்கப்புறம் எந்த படமும் ஓடுறது கிடையாது. திங்கக்கிழமை காலைல மார்னிங் போனீங்கன்னா தேட்டர் காற்று வாங்குது, பழைய மாதிரி கிடையாது. அப்போ சிவகார்த்திகேயன் படமும் அந்த 5 நாள் பொங்கல் லீவில் போட்ட கலெக்ஷன் அண்ணா தான் உண்டு. ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் காலேஜ் திறந்ததுக்கப்புறம் ₹1 தேட்டருக்கு வர மாட்டான், ஓடிடியில் பார்த்துக்கொண்டு போயிடுவான். அப்போ இது என்ன மனநிலை சரி நீங்கள் தில் இருந்தால் ஏன் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் 14ஆம் தேதி 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? ஏன் அந்த ஒரு வாரம் கலெக்ஷனில் வேறு வழியே இல்லாமல் வேறு படமே வராமல் நம்ம படம் மட்டும் தான் இருக்குங்கனால அந்த செலிப்ரேஷனை கொண்டாடுவதற்காண்டி பல ஊர்களெல்லாம் அவங்களுக்கு பீச்சு கிடையாது, என்டர்டைன்மெண்ட்டே கிடையாது. மதுரை மாதிரி ஊர்லாம் தேட்டர் மட்டும் தான். போய் வேறு வழியே இல்லாமல் சொந்தக்காரங்களோட போய் 8 பேர் 9 பேர் உட்காந்து பார்த்து ஹவுஸ்ஃபுல் ஆக்கிடுவான். 3 நாள் பார்த்துட்டு குப்பைன்னு சொன்னாலுமே வேறு வழி இல்லாமல் டிக்கெட் புக் பண்ணி அடுத்த போய் பார்த்துருவான். ஏன்னா வேறு படம் கிடையாது. ஸோ உங்களுக்கு இப்போ வேறு வழி இல்லாமல் எல்லா தேட்டரும் ரிலீஸ் பண்ணி அந்த 3 நாள் 4 நாள் படத்தை கலெக்ஷன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் படம் எவ்வளோ குப்பையாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதனால் இப்போ பராசக்தின்னு ஒருத்தர் ரிலீஸ் பண்ணுறானே, ஒருவேளை அது இதை விட நல்லா இருந்துச்சுன்னா ஜனநாயகனுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிரும். மாப்பிள்ளை இதுக்கு போகிறதுக்கு மேலே அதுக்கு போடா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அந்த பதட்டத்தில் தான் இப்படிலாம் நீங்கள் உதறீங்க. அதில் ஒரு சர்வாதிகார மனநிலை வேறு, எங்கள் படம் வந்தால் வேறு எந்த படமும் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு திமிரு ஒரு ஆணவம் தான் தெரியுது. அதுதான் அந்த இயக்குனர் பதறாரு. அது எப்படி எங்கள் படம் வரும்போது உங்கள் படம்னா என்ன சார், உங்கள் படம் மட்டும்தான் எல்லா தேட்டர்லையும் ஓடணுமா? இப்படிலாம் கிடையாது. உங்களோட பெரிய ரசிகர்கள் கொண்ட அஜித் இந்த மாதிரி ஆணவமாக என்றைக்குமே பேசுனது கிடையாது. என் படம் வருது, துணிவு வரும்போது வாரிசு வரக்கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லையே. அவர் ஒருபோதும் என் படம் வரும்போது விக்ரம் படம் வரக்கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லையே. அவங்க எல்லாத்தையும் போட்டி போட தானே ரெடியாக தானே இருந்தாங்க. ஆஞ்சநேயா வருது, பிதாமகன் என்ன விக்ரம் சூர்யா நடித்த படம் வரக்கூடாது, ஏன் ஆஞ்சநேயா வரும்போது நீங்களாம் வராதிங்கன்னு அவர் சொன்னாரா? சொல்லலையே. மோதி பார்க்கட்டும், நாங்கள் ஆஞ்சநேயாவோட பிதாமகன் நல்லா இருந்துச்சுன்னு மக்கள் பிதாமகனை போய் ரசித்தாங்க. அஜித் கோவப்படலையே. அது எப்படி நான் ஒரு இதே இல்லை, எப்படி விக்ரம் சூர்யா படம் பண்ணலான்னு அவர் சொல்லலையே. இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருந்தால் மற்ற யாருமே வாழ முடியாது சார். தேட்டருக்காரன் வாழ முடியாது, ரசிகர்களுக்கு படம் கிடைக்காது, மற்ற நடிகர்களே வரமாட்டாங்க. ஒரு அரசியலுக்கு நாட்டை ஆள போகிறேன்னு நினைக்கின்ற விஜய் சினிமாவில் எவ்வளோ பெரிய சர்வாதிகார மனநிலையில் இருக்கிறான்னு பாருங்கள். தான் ஒரு படத்தை எடுக்கிறோம், இன்னொருத்தர் படம் எடுக்கிறாங்க. நீங்கள் படம் எடுக்கிறத உரிமை, அவன் படம் எடுக்கிறது அவங்களுக்கான உரிமை. தேட்டருக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க, படம் நல்லா இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனை அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. நீங்கள் ஏன் சார் பதறீங்க? எங்களுக்கு போட்டியாக தான் அவங்க விடுறாங்க. என்ன சார், எல்லாருக்கும் அந்த 7 நாள் தான் சார். முதல் 4 நாள் 5 நாளில் ஓடினா தான் சார் படம். மாதிரி கிடையாது, நாட்டாம மாதிரி 65வது நாள் போட்டு பெண்கள் கூட்டம் அலைமோதும் மதுரை சினிப்பிரியாவில். 125ஆம் நாள் படையப்பா குடும்பங்கள் கொண்டாடணும் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை திரும்பி பெண்கள் போய் பார்ப்பாங்க. ஒரு படத்தை திரும்பி திரும்பி பார்த்தவங்களே போய் விரும்பி பார்த்து வா போய் பார்ப்போன்னு பார்த்தாங்க. இப்போ அந்த அளவுக்கு தரமான படம் எதுவும் வர்றதில்லை, சுவாரஸ்யமான படம் கமர்ஷியல் படம் எதுவுமே வர்றது கிடையாது. அவன் ஒரு தடவை தெரியாதனமாக அவனை நீங்கள் தேட்டருக்குள்ள கூப்பிட்டு பார்க்க வச்சிடுறீங்க, ஏமாத்திடுறீங்க. அவன் வெளியே அருவன்னு சொன்னாலும் வேறு வழி இல்லை, 4 நாளைக்கு அந்த படத்தை தான் பார்த்தாகணும். இப்படியாக தேட்டர் பிஸ்னஸ் ஊக வணிகம், ஆன்லைனில் அந்த ஊக வணிகம் மாதிரி படம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கருமம் எப்படி இருக்குன்னு தெரியாமலே டிக்கெட்டை வாங்கி அதை விற்று படத்துக்கு பில்டப் கொடுத்து மார்க்கெட்டிங் பண்ணி யூடியூப் இன்ஃப்ளூன்சர்ஸ் வச்சு படம் நல்லாயிருக்கும்னு பேச வச்சு இந்த கருமத்தை பண்ணி தான் இப்போலாம் படம் 15 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணுற நீங்கள் ஏதோ பெரிய நான் படம் எடுக்கும்போது இவர் படம் எடுக்கலாமானா விஜய் அப்படி என்ன பெருசாக சாதிச்சிட்டாரு? நீங்கள் எடுத்த படத்தில் நல்ல படம்னு ஏதாவது ஒரு படம் சொல்ல முடியுமா சார்? மக்களுக்கு மெசேஜ் சொன்ன படம்னு, மக்களுக்காக நீங்கள் எடுத்த படம்னு. தமிழன்னு ஒரு படம் எடுத்தீங்க, சட்ட விழிப்புணர்வுன்னு. படத்தில் சிகரெட்டை வாயில் வச்சுட்டே படத்தை ஓட்டுவீங்க, டிக்கெட் எடுக்காமலே பஸ்ஸில் எடுக்கிற மாதிரி சீனு, கேட்டால் காமெடி காட்சின்னு. அப்போ மக்களுக்கு சமூக அக்கறை விழிப்புணர்வு இந்த மாதிரி எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு மட்டமான படங்களை மட்டுமே எடுத்த நீங்கள் இவர் கடைசி படம் நடிக்கிறாரா, அதனால் யாரும் அதுக்கு கூட படத்தை விடக்கூடாது அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்வாதிகாரம். வினோத் மாதிரி ஆட்கள் ஏன் மனநிலை பாதிக்கப்பட்டு இந்த அளவுக்கு வெறித்தனமான ரசிகர் மாதிரி ஒரு தாவைக்கார ரசிகர் ரேஞ்சுக்கு தன்னுடைய அறிவு மட்டத்தை குறைச்சிக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு வயது குறைவு, இன்னும் சினிமாவில் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது. ஏன் இப்படி தரம் தாழ்ந்து பேசுகிறாருங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ யாரும் யார் படத்தையும் இது பண்ண முடியாது. அப்படின்னா விஜயகாந்துக்காண்டி விஜய் தன்னுடைய படங்களை ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருக்கணும் கடந்த காலங்களில். அப்படிலாம் கிடையாது, போட்டி போட்டு தான் ரிலீஸ் பண்ணாங்க. ரஜினிகாந்துக்காண்டி தன் குருநாதர்னு, ஏன்னா ரஜினி கேப் விட்டு தான் நடிப்பார், விஜய் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார். இல்லைங்க ரஜினி படம் முடிகிற வரையும் நான் நடிக்க மாட்டேன், கொஞ்சம் விடுவோன்னு நீங்கள் ஒரு படத்துக்கு கூட சொன்னது கிடையாது. இத்தனையும் படு ஃபெயிலியராக நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. சச்சின் ஃபெயிலியரு, யூத்து ஃபெயிலியரு, தமிழன் ஃபெயிலியரு, ஷாஜகான் ஃபெயிலியரு, தொடர்ச்சியாக ஃபெயிலியர் கொடுத்துருந்தப்போ கூட உங்கள் போட்டியை நீங்கள் விடுற மாதிரி இல்லை. ஸோ இப்படியான நிலையில் இருந்தபோது உங்களுக்காக மட்டும் சிவகார்த்திகேயனோ இல்லை சூர்யாவோ விக்ரமோ ஜிவி பிரகாஷோ எதுக்காக அதே டேட்டில் படம் விடாமல் இருக்கணுங்கிறது ஒரு நேர்மையான கேள்வி. இப்படிலாம் படம் விடலாமான்னு கேட்பது ஒரு சர்வாதிகாரத்தனம். இவங்க தான் நாளைக்கு அரசியலுக்கும் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத ரசிகர்களும் மக்களும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இது போன்ற சினிமா பின்னாடி உள்ள அரசியல், சினிமாவுக்கு
மக்கள் கொடுக்கும் முக்கியத்துவம், இது தமிழ் சமூகத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துது, இதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது குறித்து தொடர்ச்சியான விழிப்புணர்வு காணொலிகள் பெறணும்னா ஜீவா சினிமா சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.